இதான் செங்கல். நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த செங்கலை நான் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசுறாரு. உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு, தேர்தல் வந்தா செங்கல் எடுத்துறாரு, கல்லை கையில் எடுத்துறாரு அப்படின்னு என்ன திட்டிருக்காரு. உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கையில கல்லோடைய சுத்துறாரு அப்படின்னு. நானாவது கல்லை காட்டினேன், ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி எதை காட்டினாரு சொல்லுவா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், அவரு என்ன காட்டுறாரு? யாருக்கு காட்டுறாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு. இந்த புகைப்படம் எப்ப எடுத்தது தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். ஜனவரி 27, 2019 ஆண்டு. என்னைக்கு கல்லு வச்சாங்கல்ல, கல்லு வச்ச அன்னைக்கு பல்ல காட்டின போட்டோ இது. இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய லட்சணம். அது மட்டும் இல்ல, நேற்று சொல்றாரு 2010 நீட் தேர்வு ஏன் நம்ம இன்னும் ரத்து செய்யல அப்படின்னு. நான் சொல்றேன், ஆமா 2010 ஆண்டு நீட் தேர்வு இந்தியாக்குள்ள வந்துருச்சு, காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை அனுமதிக்க முடியாதுன்னு சட்டம் போட்டாரு. இன்னும் சொல்ல போனா முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை அனுமதிக்கவே இல்லை. அந்த அம்மா 2017 ஆண்டு மறைஞ்ச பிறகு இந்த அடிமை அதிமுக ஒன்றிய பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சாங்க. அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை 1200 மார்க்குக்கு 1176 மார்க் எடுத்துச்சு அந்த குழந்தை. கலைஞர் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு. 12ஆம் வகுப்பு மதிப்பு போதும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை, கோச்சிங் கிளாஸுக்கு லட்சக்கணக்கில் செலவாகுது, நீங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு வாங்குற மார்க்கே போதும்னு சொல்லி கலைஞர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு. ஆனா இவனுங்க அந்த நீட் தேர்வை கொண்டு வந்து நுழைச்சு அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற முதல் குழந்தை இறந்துச்சு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடிச்சு அந்த குழந்தை. அரியலூர் மாவட்டத்தில் அனிதால் ஆரம்பிச்சு சென்ற வருடம் சென்னையை சேர்ந்த, செங்கல்பட்டை சேர்ந்த, குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்ற ஒரு பையன் இறந்து போயிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். 22 குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா. இது தற்கொலையா? கொலை பண்ணது யாரு? மோடி, ஒன்றிய பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து செஞ்ச கூட்டு கொலை. இந்த முறை ஜெகதீஷ் என்ற ஒரு பையன் இறந்துட்டான். லெட்டர் எழுதி வச்சுட்டு, நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இறந்துட்டான். அந்த பையன் இறந்த அடுத்த நாள் அவர் பேர் திரு சிவசேகர், அவரும் இறந்துட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் மருத்துவர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவனால ஆக முடியல, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், என்னால முடியலன்னு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.